நண்டின் ஹால் ஆடுது போல இருக்குது. உயிரோட இருக்கு போல நண்டு. ஓ யம்மி 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 மெக்சிகன் சீ ஃபுட். மெக்சிகன் உணவு சாப்பிட மெக்சிகோவுக்கு பிளேட் எடுக்க தேவையில்லை. வீட்டிலேயே வந்து மெக்சிகன் உணவு செய்து சாப்பிட கொள்ளலாம். ஓ மை காட் யம்மி சுவையா இருக்குது சீ ஃபுட். காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கஜி குக்கிங் உலகிலேருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சூப்பரான நாளோட இன்னைக்கு வந்து யம்மியான ஒரு ரெசிபி செய்து காட்ட போறேன். மெக்சிகன் உணவு வந்து செய்து காட்ட போறேன். ஸோ அதுக்கு முதல் வந்து அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா இந்த சேனல் வந்து ஒரு 100-200 வியூவர்ஸோட தான் போகுது. ஸோ போனாலும் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிக்கொள்வேன். ஸோ வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒரு ரெசிபி வந்து வரும். ஸோ வந்து அதாவது எல்லாருக்குமே எல்லா ரெசிபியும் பிடிக்காதுன்னு தெரியும். ஸோ வந்து சில வேளை எந்த ரெசிபியும் எல்லாருக்கும் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் வியூவர்ஸ் போகலைன்னு சொல்லியும் நினைச்சு கொள்றேன். ஸோ வந்து எப்படித்தான் இருந்தாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை நான் வந்து ஷேர் பண்ணிக்கொள்வேன் உங்களுக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா எல்லாம் வீடியோ போடுறதுக்கு உண்மையிலே டைம் இல்லை. ஸோ நான் வேலை செய்யறபடியா எனக்கு அதுக்கு டைமே இல்லை. ஸோ அதனால போட முடியாது. வேலை செய்யறத விட இப்ப யூடியூப்ல எனக்கு கூட ஏர்னிங் வருதுன்னு சொன்னா வேலை செய்யறத விட இதுல செய்யலாம். ஸோ வந்து அப்படி ஒண்ணும் வரையில. ஸோ அதனால வந்து நான் வேலையத்தான் போக்கஸா வச்சிருக்கிறேன். இதை வந்து என்னுடைய ஒரு கொபியா தான் வச்சிருக்கிறேன். ஸோ வந்து பொழுதுபோக்காகவும் அதாவது தெரிஞ்ச ரெசிபியை வந்து ஷேர் பண்றதுக்கு தான் யூடியூப் சேனல்ல நான் வச்சிருக்கிறேன். ஸோ வந்து பிடிச்ச வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து நண்டு வச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது மெக்சிகன் உணவு வந்து செய்ய போறேன். சீ ஃபுட் பாயில் வந்து செய்து காட்ட போறேன். நண்டு ஃப்ரெஷ் நண்டு இருக்குது. ஸோ வந்து இந்த நண்டுல தான் ரெசிபி செய்ய போறேன். இறால் இருக்குது. டைகர் அதாவது டைகர் ப்ரோன்னு சொல்லிக் கொள்வோம் நாங்க இந்த இறாலை. ஸோ நீளமான இறால். ஸோ வந்து இந்த இறால் போட்டு சீ ஃபுட்ல கனவாய் இருக்குது, சொசைட்டிஸ் இருக்குது, முட்டை இருக்குது. ஸோ வந்து வித்தியாசமா இருக்க போது யூடியூப் சேனல்ல வந்து யாருமே தமிழ்ல வந்து போடாத ஒரு ரெசிபி தான் நான் போடுறேன் இன்னைக்கு. ஸோ வந்து அதாவது லண்டன்ல வந்து சிட்டி பகுதியில இப்படியான உணவு வந்து நல்ல ஒரு பாப்புலரான உணவு மெக்சிகன் சீ ஃபுட் பாயில்னு சொன்னா நல்ல ஒரு பாப்புலர். ஸோ வந்து நானும் சாப்பிட்டு இருந்தேன். நான் அதே நேரம் உங்களுக்கும் வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி வந்து இதை ஷேர் பண்றேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் வந்து முடிஞ்சா பெல் ஐக்கானை டிங்கன்னு ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் வந்து முடிஞ்சா கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்வோம் எப்படி இந்த மெக்சிகன் சீ ஃபுட் பாயில நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அமேசிங்கான சுவையில இருக்கக்கூடிய ரெசிபி வந்து யூடியூப்ல யாருமே போடாத, தமிழ்ல யாருமே யூடியூப்ல இந்த ரெசிபி வந்து போடல. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஸோ வந்து இப்போ வந்து காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்வோம் எப்படி வந்து இதை செய்யறேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையை வந்து முதல்ல அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அதாவது 4 முட்டையை வந்து ஒரு 5 நிமிடம் வந்து தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் வந்து அதை வந்து அந்த பொட்டுக்க போட்டு அவிச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் உப்பும் வந்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொட்டில் தான் வந்து இந்த சீ ஃபுட் பாயில் வந்து செய்து கொள்ள போகிறேன். ஸோ வந்து அதாவது நான் சுடுதண்ணி விட்டுருக்கிறேன். அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் பட்டர் வந்து அன்சால்ட் பட்டர் வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் இல்லைன்னு சொன்னால் லைட் பட்டர் கூடி வந்து போட்டுக்கொள்ளலாம். ஸோ வந்து இப்போ ஸ்வீட் கார்ன் வெஜிடேபிள் எல்லாம் வந்து வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். அதாவது உள்ளி, இஞ்சி, கேரட்டு, அதாவது சிவப்பு கலராக இருக்கிற உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய் போடுறேன். அது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகத்தான் உண்மையாக இந்த வெஜிடேபிள் எல்லாம் போடுறது. இது ஒரு ஹெல்த்தி சூப் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பினிச் வந்து அந்த கீரை வகையும் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன ஸ்பினிச் அதாவது ஒரு கொஞ்சம் வந்து போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து கொரியாண்டர் இலையும் வந்து சுவைக்காக வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து கேரட்டை வெட்டிட்டு இப்போ அடுத்ததாக வந்து இதை போட்டு பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 இல்லைன்னு சொன்னால் ஒரு 1.5-2 வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில், அதையும் வந்து சின்ன வெட்ட தேவையில்லை, இப்படி வந்து பெருசாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு போட்டுட்ட உருளைக்கிழங்கு வந்து முழுசாயும் போட்டுக்கொள்ளலாம். நான் வந்து அரைவாசியாக போட்டுக்கொள்கிறேன், கொஞ்சம் அவியறதுக்கு ஈஸியாக இருக்குமென்றதுக்காக. நீங்கள் சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் அதை அப்படியே முழுசாக போட்டுக்கொள்ளலாம். பச்சை மிளகாய் போடணும். ஸோ வந்து
வாழைக்காய் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மாறி வச்சோன்னா கலர் மாறிடுது. ஸோ அதனால் இப்படி கொஞ்சம் கலர் மாறி இருக்குது ப்ரௌனாக. வாழைக்காயை ஃப்ரிட்ஜுக்கு வைக்கக்கூடாது, ஆனால் நான் வந்து மறந்து போய் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்கு வந்து. ஸோ அதனால் இப்படி இருக்குது. வாழைக்காயும் போட்டால் சுவையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வாழைக்காயும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போடாமலும் வந்து செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து கொதிச்சிட்டுது. இந்த பொட்டு வந்து காணும் தெரியல, எல்லா வெஜிடபிளும் போட்டு சமைக்கிறதுக்கு. இல்லைன்னு சொன்னால் பொட்டை மாற்றிக்கொள்வோம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஸ்பைசி வகை வச்சிருக்கிறேன். அதாவது வால்மிளகுன்னு சொல்லுவோம், அனசிப்பூ, அதாவது பேலீஃபூ, கர்வா வச்சிருக்கிறேன். இஞ்சி வந்து ஃப்ளேவருக்காக முதல் வந்து இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க பண்ணணும். ஸோ அந்த தண்ணியில் வந்து இந்த ஸ்பைசி எல்லாம் இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதாவது ரம்பையில் வந்து போட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் உண்டு அந்த சீ ஃபுட்டில் கிடைக்குமென்றதுக்காக இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியில் அவிச்சுக்கொள்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூளும் ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததுக்கு பிறகு இப்போ வந்து இந்த ஸ்வீட் கார்ன், அதாவது சோளன், இந்த வெட்டி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே போட்டு ஒரு 3 நிமிடம் வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். நான் வந்து பானையில் செய்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்ட்ட இருக்கிற பாத்திரத்தில் செய்து கொள்ளலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பானை வந்து காணாமல் இருக்கிறபடியாக நான் வந்து மாற்றிட்டேன் இப்போ வந்து. ஸோ நான் சொல்லியிருந்தேன் முதலே வந்து அதே மாதிரி உள்ளுக்கு எது கருப்பாக இருக்கிறபடியாக உங்களுக்கு தெரியாது உள்ளுக்கு இருக்கிற கலர். ஸோ அதனாலே தான் நான் சேர்ந்து மாற்றி இருக்கிறேன் இந்த பானையை. இப்போ வந்து சுவைக்காக உப்பு போட்டுக்கொள்ளுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெஜிடபிளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ சில வெஜிடபிள் ஸ்வீட் கார்ன் எல்லாம் கொஞ்சம் நேரம் அவியறக்கு எடுக்கும். ஸோ அதனால் அதை வந்து முதல் போட்டால் வச்சுட்டு தான் அப்புறம் உருளைக்கிழங்கு வாழைக்காயில் போட்டால் வச்சுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய வந்து இப்போ நண்டு இறால் எல்லாம் வந்து வச்சிருக்கிறேன். நண்டு என்னடா இப்படி அந்த இதோட போட்டிருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்படி போட்டால் தான் நான் சீ ஃபுட் வந்து கரையாமல் இருக்குமென்றதுக்காக நான் அப்படியே முழுசாக வந்து வடிவாக கழுவிட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு அதை வந்து பிறகு இதில் போட்டுக்கொள்கிறேன். இறாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த என்னென்னு சொல்கிறேன் உள்பகுதி ஊத்தியாக இருக்கிற பகுதியை உள்பகுதி அந்த ஊத்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துட்டு அதாவது ஸ்கின்னோட தான் போட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இறாலை நீங்கள் அந்த ஸ்கின் எடுத்துகிட்டு போட்டால் கரைஞ்சிடும், சின்ன சுருங்கி வந்துடும், எல்லாம் அவிஞ்சி நம்மளுக்கு வரையக. ஸோ அதனால் ஸ்கின்னோட போட்டால் அப்படியே இருக்கும் சுருளாமல். கணவாயும் வந்து அப்படியே தான் போட்டுக்கொள்கிறேன். நான் அது சின்ன கனவா சில உள்ள சுருங்கி வருதோ தெரியல, பார்த்துக்கொள்வோம். இப்போ வந்து இறால் நண்டையும் வந்து நான் அவிச்சுக்கொள்கிறேன், அதாவது போட்டுக்கொள்கிறேன். இப்போ அடுத்ததாக கணவாயம் போட்டுக்கொள்கிறேன். இது சின்ன கனவாக தான் போடுறேன். நீங்கள் பெரிய கனவாக கிடைச்சா அதை போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு இந்த சின்னந்தான் கிடைச்சிச்சு. இப்போ உள்ளி வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சொசைட்டியஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து ஒரஞ்ச் போட மறந்து போனேன். உண்மையிலே ஒரஞ்சும் லெமனும் கொண்டு வெட்டி போடணும். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த சூப்பு தண்ணி வந்து. ஸோ அதனால் வந்து லெமனை புளிஞ்சும், அதாவது ஓரஞ்சையும் லெமனையும் ஒரு கப் புளிஞ்சும் விட்டுட்டு அப்படியே தோலோட வந்து வெட்டி போடணும். அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கி கொள்ளும். ஸோ உப்பு காணாமல் இருக்குது, அதனால் வந்து திருப்பியும் உப்பு போட்டுக்கொள்கிறேன். பச்சை மிளகாய் எல்லாமே வந்து இப்போ போட்டு அவிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வரைக்க பெப்பரிக்காயும், அதாவது பெப்பரிக்காய் பவுடர் என்று சொல்லிக்கொள்வோம், அதே நேரம் சில்லி பவுடரும் வந்து போட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவில் போட்டிருக்கிறேன். வந்து பெப்பரிக்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும், சில்லி பவுடர் ஒரு 1/2 அப்படி உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க, உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுதான் உரைப்பை கொடுக்குறது. அதே நேரம் மிளகு பவுடர் போடணும், அது உரைப்பை கொடுக்கும். இப்படியே வடிவாக வந்து ஒரு ஸ்டிக்கால் வந்து கிண்டி விட்டுக்கொள்ளுங்க. உண்மையிலே என்னுடைய பானை வந்து சின்ன இருக்கிறபடியாக எல்லாம் வந்து மட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னட்ட இருக்கிற பானை. ஸோ அதனால தான் இதுக்குள்ளே போட்டு சமைச்சிருக்கேன். இதை விட பெரிய பானை இல்லை உண்மையில். ஸோ வந்து அந்த சூப்புகள், அதாவது கூழுகள் வைக்கிற பெரிய பானை இருந்தால் அதில் நீங்கள் செய்து கொள்ளலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இத்தாலியன் கர்ப்ஸ் வந்து போட்டுக்கொள்றேன். அதாவது காய்ந்த இலைகள்னு சொல்லுவோம் தானே, அந்த ஃப்ளேவருக்காக போடுறது. இதில் எல்லா விதமான கர்ப்ஸும், அதாவது காய்ந்த இலைகளும் கலக்கப்பட்டிருக்கு. இது மிக்ஸ் பண்ணப்பட்டது தான். ஸோ வந்து இதெல்லாம் ஃப்ளேவருக்காக போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை வந்து வெட்டிக்கொள்கிறேன். ஸோ அது இங்கே உள்ள கீரை, அதாவது லண்டனில் உள்ள கீரையை தான் நான் போடுறேன், ஃப்ரெஷ் கீரை. நீங்கள் உங்கள்கிட்ட முளைக்கீரை இருந்தால் கூடி போட்டுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து லண்டன் முளைக்கீரைன்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ வந்து வேரோடு எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ வேரோடையெல்லாம் போடையக்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். வடிவாக கழுவிட்டு வேரை வந்து அதோட போட்டுக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசிங்கான அதாவது கலரில் இருக்குது வந்து இந்த ஸ்பைசி பாயிலிங். ஸோ இப்போ கீரையும் போட்டுக்கொள்கிறேன். இத்துடன் வந்து உண்மையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு தான் இந்த உணவு. என்னென்னு சொன்னால் எல்லாம் வெஜிடேபிள்கள், அதாவது சீ ஃபுட்டெல்லாம் சேரிக்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. மல்லியிலையும் வந்து பிச்சு போட்டுக்கொள்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்டிக்கால் தான் இதுகளை கிண்டி கொண்டிருக்கிறேன். உண்மையில் நீங்கள் பெரிய பானையில் சமைக்கலும் நீங்கள் ஒரு தடி, மொத்தமான தடியால் கிண்டிக்கொள்ளுங்க. அப்போ அந்த கரியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஸ் செய்கிறேன். இதுக்கு வந்து அன்சால்ட், அதாவது உப்பில்லாத பட்டர் வந்து போட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் கார்லிக், அதாவது உள்ளி பவுடர் போட்டுக்கொள்கிறேன். பிளாக் பெப்பர், அதாவது கருப்பு மிளகு தூள், இத்தாலியன் ஸ்பைசி, அதாவது ரைப் கர்ப்ஸுகள் வந்து போட்டுக்கொள்கிறேன். அளவு சொல்லையில் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். அதாவது பெப்பரிக்காயும் ரெட் சில்லி பவுடரும் இதில் போட்டுக்கொள்கிறேன். சில்லி ஃப்ளாக்ஸும் போட்டுக்கொள்கிறேன். அதாவது உடைக்கப்பட்ட மிளகாய், அதையும் வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ வடிவாக போட்டுட்டு திருப்பியும் வந்து பட்டர் போட்டுக்கொள்கிறேன். உண்மையில் உப்பில்லாத பட்டர் தான் இதுக்கு பாவிச்சு கொள்ள வேணும். இல்லைன்னு சொன்னால் லைட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கும், அந்த பட்டர் கூடி போட்டுக்கொள்ளலாம். அதாவது எண்ணெய் உள்ள பட்டர் போட்டிங்கன்னு சொன்னால் எண்ணெய் தன்மையாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த உப்பில்லாத பட்டரை போட்டுக்கொள்கிறது. இப்போ கொரியாண்டரிலேயே வந்து இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஹெர்ப்ஸ் எல்லாம், அதாவது சீ ஃபுட் எல்லாம் அவிஞ்சிட்டுது. இப்போ தண்ணி எடுத்து இந்த அதாவது சோஸ் செய்கிறதுக்கு போட்டுக்கொள்கிறேன். கொதித்ததுக்கு அப்புறம் வந்து எல்லா வெஜிடேபிள், எல்லா பொருட்களையும் எடுத்து இந்த மற்ற பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்கிறேன். பானையில் அவிக்கும் பொழுது டப்பண்டு குயிக்காக செய்தலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சிடும் வந்து. ஸோ சுவையும் வந்து சூப்பராக இருக்கும் பானையில் நீங்கள் செய்யும் பொழுது. அதுக்காக தான் அந்த மண் பானையில் வந்து வேண்டிக்கொள்கிறது, சுவை வந்து கூடுதலாக இருக்கும். அவிச்ச முட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அவிச்ச முட்டை அந்த செல்லோட வந்து போட்டுக்கொள்கிறது. நான் செல்லோட போடாமல் உடைச்சிட்டு போட்டிருக்கிறேன். ஆனால் வந்து ஒரிஜினல் இதில் வந்து செல்லோட தான் அதை தெரியும். நம்ம அந்த செல்லோட அப்படியே நாங்களே உடைச்சி சாப்பிட்ற மாதிரி. இப்போ வந்து இந்த சோஸில் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கீரை பிடிக்கலையான்னு சொன்னால் நீங்கள் போடாமல் இருக்கலாம். ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தி கீரையும் போட்டால். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, எல்லாத்தையும் வந்து கொட்டி வந்து அப்படியே கறி மாதிரி வருது. இது நல்லா வத்த விட்டு கொள்ளணும். அதாவது அந்த கார்லிக் பவுடர் இருக்குது தானே, அதுதான் வந்து தடிக்க பண்ணுறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த உள்ளி பவுடர் வந்து போட்டுக்கொள்ளணும். இப்போ திருப்பி இத்தாலியன் கர்ப்ஸ் வந்து போடுறேன். அந்த கர்ப்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வத்தி வந்துட்டு நீ வந்து இந்த சூடு இறங்கிக்க இன்னும் நல்லா வத்தி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, சூடு இறங்கிடுது. அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நல்லாயே வந்து அந்த சீ ஃபுட் பாயில் வந்து வத்தி வந்துடுது. ஸோ இதுதான் அந்த சீ ஃபுட் பாயில். நான் இப்போ தட்டில் கொட்டி உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் நான் ரெஸ்டாரண்ட்டில் தெரிவினேன், தட்டில் கொட்டி வந்து உங்களுக்கு தெரிவினேன். ஸோ இப்போ வந்து பானோட வந்து இதை சாப்பிட போகிறேன். அதாவது ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் பான் கேட்டாவே பான் தந்து கொள்வினோம். நானும் வந்து ப்ரெஷ் பண்ணிருந்தபடியே அதோட வந்து சாப்பிட்டு கொள்கிறேன். நார்மலாக வந்து இந்த சாப்பாடு இப்படியே தான் தருவினோம். அதாவது உருளைக்கிழங்கு அதில் இருக்குத்தானே மாப்பொருளுக்காக. ஸோ அதோட வந்து இந்த நண்டு எல்லாம் உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணித்தியாலம் எடுக்கும். அது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாம் உடைச்சி முட்டையெல்லாம் அப்படியே கோதோட தருவினோம். அதெல்லாம் நாங்கள் உடைச்சி இந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த சோஸில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டு கொள்வது. ஸோ நண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சிருக்கு. சீ ஃபுட் வந்து முழுசாக போடுறதுக்கு காரணம் அதுதான், வந்து நல்லா அவிஞ்சா வந்து அது அப்புறம் கரைஞ்சிடும் பண்ணுறதுக்காக.
ஸோ இப்போ இறால் இதெல்லாம் வந்து உடைச்சி அந்த ஃப்ளேவரில் சாப்பிடும் பொழுது சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். அதே நேரம் இந்த சீ ஃபுட் பொரியலுக்கு மட்டியும் போட்டுக்கொள்கிறவ. நான் மட்டி போடையில் எனக்கு மட்டி பிடிக்காதபடியாக நான் போடையில். நீங்கள் மட்டி பிடிக்குமென்னு சொன்னால் மட்டி போட்டு செய்யலாம். ஸோ ஆனால் ஒரிஜினல் இதுக்கு மட்டியும் தான் உண்மையில் வருது வந்து. ஸோ எனக்கு பிடிக்காததால் நான் போடையில். ஸோ இந்த உணவு வந்து அமெரிக்காவின் ஒரு பகுதியான மெக்சிகன் உணவுன்னு சொல்லப்படுது. ஸோ வந்து நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து முடிஞ்சால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.